கோவை மாவட்டம் நீலாம்பூர் புறவழிச்சாலை பணியை கைவிட வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். கோவை நீலாம்பூர் பகுதி முதல் மேட்டுப்பாளையம் வரை புறவழிச்சாலை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதுடன் குடியிருப்புகளும் இடிக்கப்படும். இந்நிலையில் புறவழிச்சாலை திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சனிக்கிழமை அன்று கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 1000 ஏக்கர் நிலத்திலும் 1500 வீடுகள் இடிப்பு, 150 குறுந்தொழிற்சாலை இடிப்பு, இத்தனை சேதங்களை ஒரு சில முதலாளிகளுக்காக தோட்டை திருப்பிவிட்டு அரசு செய்திருப்பதுதான் தவறானது. அதில் கலெக்டருடைய ரிப்போர்ட் டபுள் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு நம்பகத்தன்மையற்ற ரிப்போர்ட்டே எடுத்திருக்கு. நல்ல ஒரே ரிப்போர்ட் கொடுத்த கலெக்டர் நிராகரிச்சிருக்காங்க. இந்த புறவழி சாலை விவசாயிகளை மட்டுமல்ல, குறுந்தொழில்கள், வணிகர்கள், பொதுமக்கள் அனைவரையும் பாதிக்கின்றது. எரிவாயு குழாயை பதிப்பதற்கு விவசாயிகளை தடுத்து விவசாயிகளை காப்பாற்றிய முதல்வர் இந்த புறவழி சாலையில் பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். பொதுமக்கள் திடீரென்று சாலை மறியல் நடத்தியதால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். அவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டனர்.